திமுக முன்னாள் நிர்வாகியும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளியுமான ஜாஃபர் சாதிக் டெல்லியில் பிடிபட்டார். 3 ஆண்டுகளில் 3500 கிலோ போதைப் பொருட்களை ஜாஃபர் சாதிக் கடத்தியுள்ளதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தலைமறைவானார். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அவரை தேடி வந்த நிலையில் டெல்லியில் பதுங்கியிருந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கை தொடர்பாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை அதிகாரி ஞானேஸ்வர் சிங் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிக் என்றும், ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 3 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார். ஜாஃபர் சாதிக் கடந்த 3 ஆண்டுகளில் 3500 கிலோ போதைப் பொருட்களை கடத்தியுள்ளதாகவும், உணவுப் பொருட்களில் சூடோபெட்ரைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து வெளிநாடுகளுக்கு கடத்தி சென்றதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக்கிற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும், அதனை ஜாஃபர் சாதிக் திரைத்துறையில் முதலீடு செய்துள்ளதாக கூறினார். போதைப் பொருள் மூலம் கிடைத்த பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு ஜாஃபர் சாதிக் வழங்கியதும் விசாரணையில் தெரியவந்தது. திருவனந்தபுரம், மும்பை, ராஜஸ்தான் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஜாஃபர் சாதிக் தப்பிச் செல்ல முயன்றபோது தொடர்ந்து கண்காணித்து டெல்லியில் கைது செய்யப்பட்டதாக ஞானேஸ்வர் சிங் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த வருவாயை சினிமா தயாரிக்க பயன்படுத்தி இருப்பதும், மங்கை என்ற திரைப்படம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்த பணம் மூலம் எடுக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த அரசியல், திரைத்துறை பிரபலங்களிடம் விசாரணை நடத்துவோம் என்றும் ஞானேஸ்வர் சிங் கூறினார். ஜாஃபரிடம் யார் யார் பணம் பெற்றார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். That his full name is Jafar Sadiq Abdul Rahman. He is mastermind of operation, and he revealed that he is deputy head of NRI wing of Chennai West District of DMK. He went into hiding after the raid on his company premises and seizure of 50 kgs of pseudoephedrine, and he has been travelling to Trivandrum, Mumbai, Pune, Ahmedabad and Jaipur. He has confessed of sending about 45 packets. He used to get about 1 lakh rupee per kilogram for pseudoephedrine, and more than 3,000 to 3,500 kgs of pseudoephedrine have been sent. He has invested a lot of money in film production, and he confessed that latest movie Mangai is fully funded through drug money. He is also invested in drug money in real estate. Partners and renowned personalities of Tamil film industry are also known to be associated with him in film production. His linkages with and penetration of his network in film industry is under probe. Linkages with producers and financiers in Mumbai are also being probed. He also built hotel in Chennai using drug money.